ஸோ நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். வரும்போது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எதுவுமே அவ்வளோ தெரியல. ஆனால் வந்த பிறகு இந்த மழை தண்ணியும் இங்கே ஃப்ளட் ஆகிடுது. திடீர்னு தண்ணி வந்தால் ஒரு நல்ல வந்து வாட்டர் போகிறதுக்கு அவ்வளோ கரெக்டான வழி இல்லை. அது இல்லாமல் வீடோடைய பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வீடோட செவராக இருக்கட்டும், தொட்டாலே அப்படியே அந்த சிமெண்ட்டாக இருக்கட்டும். அவங்க வந்து சிமெண்ட் போட்டு மோஸ்ட்லி கட்டலை. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே பேட்ச் ஒர்க்காக இருக்கும். இல்லைன்னா அது வந்து எம்சென்ட் வச்சு ஃபுல்லாக பூசி அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க வீட்டை. அப்புறம் இன்டீரியரெல்லாம் உள்ள நம்ம பார்த்தோம்னா மொத்தமாகவே அவங்க வந்து ஃபுல்லாகவே எம்சென்ட் தான். நம்ம சிமெண்ட்டே பார்க்க முடியாது. நீங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் கீழே விழுறமோ அந்த மாதிரிலாம் பயம் வரும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 30 வீடுக்கு மேலே இருக்குது. அங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஏகப்பட்ட குழந்தைங்களோ இல்லை ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சொந்த வீடு வாங்கி அது வீடு என்பது வந்து ஒரு வீடு குருவி குடிசை கூடு மாதிரி. ஸோ அது வந்து நம்ம எங்கே போனாலுமே நம்ம அங்கே தான் வந்து சேருவோமே. இந்த உலகத்திலேயே எந்த இடத்துக்கு நம்ம போயிட்டாலுமே கடைசியாக வந்து சேர்ற இடம் வீடு தான். அந்த இடத்துல நம்ம வந்து சேஃபாக இல்லைன்னா நமக்கு எப்படி நல்ல நிம்மதியான தூக்கம் வரும்? இப்போ இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து கடைசியாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க ஒரு வீடை வாங்கினா கடைசி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நின்னா அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க. நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வர்றது தானே நம்மளுக்கு பர்பஸே நம்ம வாழ்க்கையிலேயே. இப்போ நாங்கள் இருந்து 4 மாதம் 4 வருஷத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். ஆனால் இங்கே பர்மனெண்ட்டாக இருந்து இங்கே குடி நல்லா காலங்காலமாக இங்கே வாழ்கிறவங்க அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து இந்த வீடு என்பதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி ஒரு கனவாக வச்சு இங்கே அவங்க பசங்களெல்லாம் வச்சு அவங்கள வந்து மேலே கூப்பிட்டு போய் அவங்கள இன்னும் நல்லா செட்டில் பண்ணுறதுக்குலாம் அவங்க இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கடைசியாக வந்து இருக்கிற இடமே இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து இருப்பாங்க. கடைசியாக தண்ணி பார்த்தா அவ்வளோ கரெக்டாக வராது. அது இல்லாமல் மெயின்டெனன்ஸும் ஒரு விஷயம் வாங்குறாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஏன் வாங்குறாங்கன்னே தெரியல. அவங்க வந்து சும்மா பேருக்குன்னு வாங்கிட்டு பார்த்தோம்னா அவ்வளோலாம் எதுவுமே நடக்காது. மெயின்டெனன்ஸ்னு பேரில் அப்படியே லைட்டாக தொடக்கி பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு அப்படி தான் போயிடுறாங்களே. இப்போ வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா பாஷ்யம்னு அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான் பாஷ்யம்னு அவங்க கிட்ட மெயின்டெனன்ஸ் போய் பிரச்சனை என்னன்னு சொன்னோம்னா அது வரோம், நாங்கள் இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் போவாங்களோ ஒழிய அந்த ஆக்ஷனை வந்து அந்த டைம்ல ஸ்பாட்லேயே முடிக்க மாட்டாங்க. அப்படி முடிச்சா கூட அது வந்து அப்படியே ஏதோ டிங்கரிங் பண்ற மாதிரி தான். ஏன்னா வெறும் பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே திரும்பி பண்ணது அதே பிரச்சனை தான் திரும்பியில கடைசியாக வந்து நிற்குமே. அதை போட்டது அது திரும்பி அப்படியே வந்து விழுந்துருது. இப்போ என் ரூமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது 3 பேரில் 2 BHK ரூம். அந்த 2 BHK ரூமில் பார்த்தீங்கன்னாலே ஃபுல் செவரே வந்து எந்தெந்த இடத்துல தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னே தெரியாது. திடீர்னு ஃப்ளட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே செவரோடைய பெயிண்ட் எல்லாம் கீழே உதிர ஆரம்பிச்சிருது. இல்லைன்னா அந்த எம்சென்ட் உதிர ஆரம்பிச்சிருது. நீங்கள் லைட்டாக இப்படி ஏதாவது இப்படி தட்டினீங்கனாலே போதும் செவர்லேருந்து அப்படியே பச்சை பச்சைன்னு கீழே எல்லாமே விழுந்துருது. அது இல்லாமல் பாத்ரூம் போய் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் மேலெல்லாம் கீழே கொட்டுது. அந்த மேலே இருக்கிற அந்த பெயிண்டாக இருக்கட்டும் இல்லை அந்த சிமெண்ட்டாக இருக்கட்டும் அந்த எம்சென்ட் அது இல்லாமல் அப்படியே கீழே கொட்டுது. குளிக்கும் போதெல்லாம் அவ்வளோ நிம்மதியாக குளிக்க முடிய மாட்டேங்குது உள்ள. அது இல்லாமல் தண்ணி பிரச்சனைலாம் வருது இங்கே. அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் இங்கே. அந்த தண்ணி எப்படி போகுது என்ன வருது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. என் பேர் செல்வநாயகம். என் சொந்த ஊர் மதுரை. இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேவலூர் குப்பத்துலேருந்து பேஷ்யம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் பேஷ்யம் ஒரு பிராண்டுக்காக தான் ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்து இங்கே அப்பார்ட்மெண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பேஷ்யத்து மேலே முழு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிராண்டட் கம்பெனிக்காரங்க. ஆனால் இங்கே குவாலிட்டி வந்து போக வாங்கின மாதத்துலேருந்து குவாலிட்டி இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. பில்லரில் சேஃப்டி இல்லைங்க, லிஃப்ட்டு சேஃப்டி இல்லை, கீழே லிஃப்ட் ஒயரு ப்ராப்பராக கொடுக்கல, ஃபுல்லாக அந்த கொடி கம்பத்தில் கொடுக்குற மாதிரி மேலே மொட்டை மாடியில் கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே சேஃப்டி இல்லை. இங்கே பக்கத்தில் வந்து சவிதா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. இங்கே 32 ஓனர்ஸ் வந்து திட்டத்தட்ட எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே சேஃப்டி ரொம்ப ஒஸ்ட்டு. பேசியத்துக்கு வந்து 5 வருஷமாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். மெயில் போட்டு வராங்க, பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சொல்லப்போனால் பில்டர்ஸ் பொறுத்தல வந்து ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறவங்கன்னா ஒரு 5 வருஷம் தான் ஒரு வேலிடிட்டி மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே லீச் அலர்ட்டில் பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3, பிளாக் 4 திட்டக்கிட்ட கட்டிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. வில்லாஸு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பிரச்சனையே வந்து என்னென்னா இந்த குவாலிட்டி அது சுத்தமாகவே சரியே இல்லை. எங்கே தொட்டாலும் இடிஞ்சு விழுகுது.
ஒரு சோறை தொட்டாலே கையில் தொட்டாவே இடிஞ்சு விழுகுது, அப்புறம் கிச்சனில் இடிஞ்சு விழுகுது. மொத்தம் 4 மாடி 5 மாடி இருக்குது. கிட்டத்தட்ட மக்கள் வந்து நிறைய பேர் குடியிருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் சேஃப்டி என்பதே இந்த பில்டிங்கில் வந்து கிடையாதுங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற பில்டர்ஸ் பொறுத்தல வந்து எல்லாம் மணி மைண்டு. கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா ஒரு 25 வருஷம் முன்னாடி வந்து ப்ராப்பராக வந்து எல்லா பில்டர்ஸ் வந்து ஒரு நல்ல குட் கண்டிஷன் கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பில்டர்ஸு ஒரு மணி மைண்டில் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பிராண்டட் பேர்கள்லேருந்து கெடுத்துக்கிறாங்க. சில பில்டர்ஸ் சொல்ல போனோம்னா ஸ்மார்ட்டாக வந்து பில்டிங்கு கட்டுறாங்க. இந்த பேஷியம் குரூப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பிளாக்கு வில்லாஸு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வாங்கினது வந்து பிளாக் 1ல் 1F வாங்கியிருக்கிறேன். ஒரு 30 லட்சம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் நான் வந்து. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு மேலே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒவ்வொரு பிளாக்ல வந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. மஸ்ட் என்ன பிரச்சனைனா இந்த குவாலிட்டி இஷ்யூ தான். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது ப்ராப்பரே இல்லை. எல்லாருமே இங்கே குடியிருக்க வந்தாங்க, எத்தனை பேருமே எல்லாருமே விஐபிஸ் தான். என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கிறாங்க? எல்லாருமே இந்த பிராண்டட் ஒரு பேஷியம் ஒரு காரணத்துக்காக வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் அது ஒரு நினைச்சு தான் வந்து இங்கே எல்லாருமே இந்த வாங்கியிருக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. திட்டக்கிட்ட வந்து ஒரு சேஃப்டியே இல்லை. சரி, பேஷியம் உங்களுக்கு நாங்கள் மெயில் போட்டு இதுக்கு சொல்யூஷன் கொடுங்க, நாங்கள் நிறைய பேர் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து சும்மா ஃபார்மாலிட்டியே தான் பண்ண தவிர ஒரு முள் இன்வால்மெண்ட்டு நம்ம பிராண்டு பேரை காப்பாற்றிக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்து அவங்க வந்து இந்த மேவலூர் குப்பத்தில் இருக்க லீச்சாலட்டை வந்து ஒரு கேரை எடுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லா பிராண்டடு கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தல வந்து ஒரு குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த பிராண்டட் வாரிசரை என்ன பண்றாங்கன்னா அந்த குவாலிட்டி பார்க்கறது இல்லை, மணி மைண்டு, அவங்க கம்பெனி பேரில் கெடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 5 வருஷத்துக்குள்ள அந்த பில்டிங் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பில்டர் தான் பொறுப்பு. ஒரு 5 வருஷம் கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓனர் தான் பொறுப்பு. இந்த கேஸே நிற்காது. இன்னும் சில பில்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு புவரா லோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே ஆளுகளை செட் பண்ணி பேங்க்ல 90% லோனை வாங்கி பேங்கை ஏமாத்திடுறாங்க. அது ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்கு வந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து திரும்ப மக்கள் வாங்கி லோ பிரைஸ்ல திரும்ப ஏமாந்து போயிடறாங்க. இன்னும் சில இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா விளம்பரம் கொடுக்குறாங்க. அது ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து திட்டக்கிட்ட அந்த பல கோடி ரூபா வாங்கி நல்லா தான் நடிக்கிறாங்க. அவங்கள பத்தி எந்த குறை சொல்லலை நடிகர்ல வந்து. ஆனா அவங்கள பார்த்து தானே மக்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்க வராங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க வராங்க. ஆனா அந்த நடிகர் வந்து வாங்கினவங்க கிட்ட வந்து நான் நடிச்சிருக்கிறேன்னு இந்த அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கா அப்படி கேட்டோம்னா 80% மனவட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படி எந்த நடிகர் கேட்கறாங்களா? கேட்க மாட்டாங்க. இனிமேல் தயவு செஞ்சு சொல்றேன், எந்த நடிகர்கள் பொறுத்தவரை வந்து விளம்பரத்தில் நடிக்காதீங்க. இனி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், யாராவது வந்து இந்த பிராண்டடு இந்த அம்யூனிட்டிஸ் 100 அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க, இந்த சிங்கப்பூர் மாதிரி வந்து கட்டி கொடுக்குறாங்க, அமெரிக்கா மாதிரி கட்டி கொடுக்குறாங்க அப்புறம் நினைச்சு யாருமே இனிமேல் எந்த பிராண்டட் நம்பி போகாதீங்க. அப்படி நீங்க வந்து 10 லட்சத்துக்கு வீடு வாங்கினாலும் சரி, 10 கோடிக்கு அபார்ட்மெண்ட் வாங்கினாலும் சரி, நீங்க எல்லாரும் வந்து ஒரு குவாலிட்டியான சிவில் இன்ஜினியரோ ஒரு டெக்னீஷியன் வந்து கூட்டு போங்க. போகும்போதே இனிமேல் எல்லாரும் வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு போங்க, இந்த பிளாஸ்டிக் சுத்தி லிட்டர் அதையும் எடுத்துட்டு போங்க. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு எல்லாம் இஎம்ஐல தாங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னொன்னு பணம் போனா போயிட்டு போகுது. ஆனா இந்த சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்ல. சொல்ல போனா முன்னாடி டூப்ளிகேட் சர்டிபிகேட் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய கவர்மெண்டே வந்து பில்டிங்கே பார்க்காம ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து நான் சர்டிஃபைடு கம்பெனி சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த சர்டிபிகேட்டை நம்பாதீங்க. பில்டர்ஸ் எந்த பில்டர்ஸ் இருந்தாலும் சரி, இது பொதுவான மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தால் தரமற்று கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் தொடர்பாக பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது பற்றிய அந்த காட்சிகளையும் தொடர்ந்து நாம் பார்த்து வந்தோம்.